ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேனகாஸ் சேனல். இன்றைக்கி நான் ஒரு புது ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வாழைப்பூ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பூவில் இருக்கிற அந்த நரம்பு அப்புறமா சின்னதாக ஒரு இலை மாதிரி இருக்கும், இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வாழைப்பூவில் அந்த கசப்புத்தன்மை போகும். சிறிது நேரம் நீங்கள் மோரில் கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி க்ளீன் பண்ணி எடுத்த எல்லா வாழைப்பூவையும் நம்ம 5 நிமிஷம் வரைக்கும் சூடான தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதை வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதில் 5 நிமிஷம் வரைக்கும் நான் மூடி போட்டு இந்த வாழைப்பூ எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம வேக வச்சு எடுத்தால் தான் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழைப்பூ கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். இப்போ கொதிச்சிருச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் நான் தண்ணி இல்லாமல் வாழைப்பூ எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபேனில் ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சியில் தேவையான அளவு தேங்காய் துருவல், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த வாழைப்பூவையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காம தான் இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதோட ருசிக்காக நான் 1 வரமிளகா அப்புறம் 1 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாமே சேர்த்து நம்ம கூட கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பில்லை, ஒரு கொத்து கருவேப்பில்லை, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாழைப்பூவில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 கோலா உருண்டை பண்ணலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் 2 வாழைப்பூ வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் கொரப்பாக அரைச்சா தான் உங்களால் இந்த கோலா உருண்டை நல்லா இந்த மாதிரி பிடிக்க முடியும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு கோலா உருண்டையை நான் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வருங்க. அப்போ தான் உருண்டை கொஞ்சம் உடையாமல் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வாழைப்பூ கோலா உருண்டை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த சூப்பரான ரெசிபி ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேனகாஸ் சேனல். மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.